வணக்கம், இது உங்கள் எம்பட்டடை கான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, PWM ராஸ்பெரி பி பிக்கோல எப்படி பைத்தானில் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தானே பைத்தான் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அண்ணில் செலக்ட் இன்டர்பிரேட்டர் போயிட்டு எந்த டிவைஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள் பிக்கோப்போட மறுபடியும் வந்து அகைன் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ இதோட சோர்ஸ் கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் டைம் கொடுத்துருக்கோம். டைம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிஷின்லேருந்து ராஸ்பெரி பிக்கோ ஒரு மிஷின்லேருந்து அதோட பின்னு PWM ரெண்டே வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து 2 PWM பின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து GPIO 15, இன்னொன்று வந்து ஆன்போர்டு LED. GPIO 15 வந்து லாஜிக் அனலைசரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பல்சத்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்போர்டு எல்இடியில் வந்து நம்ம லாஜிக் அனலைசர் கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது பின் வந்து அவுட்டில் எடுக்கலை. இப்போ நம்ம பின் 15ல் வந்து PWM பின்னை வந்து லாஜிக் அனலைசரில் கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி, ஃபஸ்ட்டு பார்த்த அந்த லாஜிக் அனலைசரில் கனெக்ட் பண்ணுறதோட ஃப்ரீக்வன்சி வந்து 10 மில்லிசெகண்ட் வச்சுருக்கேன். செகண்ட் பார்த்த எல்இடிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 1 கிலோஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது PWM டாட் ஃப்ரீக்வன்சியை அதை செட் பண்ணியிருக்கேன். PWM 1 ஃப்ரீக்வன்சியை அதை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 வேரியபிள்ஸ் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஒன்று வந்து டியூட்டி, இன்னொன்று வந்து டைரக்ஷன்ஸ். இந்த டியூட்டி வந்து 0 பண்ணிக்கிறோம், டைரக்ஷன் 1 பண்ணிக்கிறோம். இப்போ டியூட்டியில் வந்து ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 25 to 55 வரைக்கும் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். 255 ரீச் ஆன உடனே டைரக்ஷன் வந்து -1 பண்ணிவிட்டு அகெயின் வந்து டியூட்டியில் வந்து ஒன்றா கழிச்சிட்டே போகிறோம். அப்போ 0 to 255 இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து 255 to 0 டிக்ரீஸ் ஆகும், அடுத்து 0 to 255 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பல்ஸோட டியூட்டி சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டியூட்டி சைக்கிள்னால் என்ன? இப்போ PWMல டியூட்டி சைக்கிள்னால் வந்து அதோட ஆன் டயத்தை வந்து வெரி பண்ணுறது தான் டியூட்டி சைக்கிள். இப்போ நார்மலாக வந்து ஒரு பல்ஸை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் டைம் சேர்ந்தது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். T ஆன் டைம் ப்ளஸ் T ஆஃப் டைம். இதில் வந்து டியூட்டி சைக்கிள்ங்கிறது அந்த ஆன் டைம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஓவரால் டைத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதுதான். இந்த PWM டாட் டியூட்டி U16 இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து போடுற வேல்யூவை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து PWM பல்ஸோட டியூட்டி சைக்கிள் வந்து டிட்டர்மின் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 16 பிட்டு, அதில் வந்து 16 பிட்னா உங்களுக்கு தெரியும் 65535 அதோட ரேஞ்ச் வந்து. இப்போ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளை அப்படியே ரன் பண்ணுறேன். 255 × 255 இருக்கும். அதோட ரேஞ்ச் 2T × 2T இருக்குது. அதோட ரேஞ்ச் வந்து 255 இருக்குது. இப்போ அதை நீங்கள் கேப்சர் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அந்த ஆன் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு மாறுறது நல்லா தெரியும். டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எல்இடியில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்இடி வந்து டிம் ஆகிட்டு ப்ரைட் ஆகும், டிம் ஆகிட்டு ப்ரைட் ஆகும், டிம் ஆகிட்டு ப்ரைட் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆச்சு, டியூட்டி சைக்கிள் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆச்சுன்னா ப்ரைட்டாக இருக்கும், ஹையஸ்ட் ப்ரைட்டாக இருக்கும். லோயஸ்ட் வேல்யூ ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும். அப்போ அந்த வேரியேஷன் வந்து அந்த ஆன் ஆஃப் டைத்தை பொறுத்து எல்இடியில் வந்து நல்லா தெரியும். இப்போ நம்ம லாஜிக் அனலைஸ்லேருந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கல, அதோட வேவ் ஃபார்ம் எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே மேனுவலாக. நெக்ஸ்ட் வந்து இந்த PWMல வந்து டியூட்டி சைக்கிள் வந்து 100%, 50%, 25%, 10%, 1% அந்த ரேஞ்சில் வந்து எப்படி பண்ணுறதுங்க பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். PWM டாட் டியூட்டியில் வந்து 65535 தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அதோட வேல்யூ வந்து நீங்கள் 65535 வந்து புட் பண்ணோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து இருக்கிற அந்த வேல்யூ வந்து
கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் லைனில் இருக்கிற அந்த வேல்யூவை வந்து நீங்கள் 65535 சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா லாஜிக்கல் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஆல்வேஸ் ஹையில் இருக்கும். இப்போ டியூட்டி சைக்கிள் வந்து 100% ஆன். இப்போ 65535 வந்து பாதி வந்து 32767. இப்போ இதை போடும்போது இதோட வேல்யூ வந்து 50% வந்து ஹை ஆகும். இப்போ டோட்டல் 10 மில்லி செகண்ட்னா இது வந்து 5 மில்லி செகண்ட் ஆனாக இருக்கும், 5 மில்லி செகண்ட் ஆஃபாக இருக்கும். இப்போ PWM டாட் டியூட்டியில் 326767 போடும்போது அதோட லாஜிக்கல் லிஸ்ட்டில் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த பின்னில் வந்து 5 மில்லி செகண்ட் ஆனு, 5 மில்லி செகண்ட் ஆஃப் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாதி வந்து 25%. 32767 வந்து பாதி வந்து 16383. அந்த வேல்யூ இதில் புட் பண்ணும்போது உங்களுக்கு 2.5 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆனில் இருக்கும், ரிமைனிங் வந்து ஆஃபில் இருக்கும். 7.5 மில்லி செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கும். அதான் லாஜிக்கல் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். டென் பர்சன்ட்னா வந்து 6553 வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து டியூட்டி சைக்கிள் வந்து ஆனில் இருக்கும், மீதி ரிமைனிங் 9 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆஃபில் இருக்கும். அதுவும் லாஜிக்கல் லிஸ்ட்டில் நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். ஒன் மில்லி செகண்டு 0.9999ங்கிறது அப்ராக்சிமேட்டாக 1 மில்லி செகண்டு, ரிமைனிங் உள்ளது 9 மில்லி செகண்ட், டோட்டலாக 10 மில்லி செகண்ட்ஸ் அதோட டியூரேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து 1%. வந்து 655 போட்டிங்கன்னா 1% ஆஃப் டியூட்டி சைக்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1% ஆஃப் டியூட்டி சைக்கிள்னால் எவ்வளோனா 100 மைக்ரோ செகண்ட்ஸ். இப்போ அதுவும் லாஜிக்கல் லிஸ்ட்டில் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணும்போது 100 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு வந்து ஆனில் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு லோவில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோபைத்தானில் ராஸ்பெரி பி PICOவில் PWM எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இதை யூஸ் பண்ணி இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஓன் அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன அவுட்புட் தேவையோ அதை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் எங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.